நம்மளுடைய கோயில் பயணத்தில் இன்றைக்கி பார்க்கக்கூடிய அதி அற்புதங்களை உள்ளடக்கிய கோயில் சென்னை மாநகரம், அதாவது கொளத்தூர். அந்த கோயில் கிட்டத்தட்ட நம்ம ஏற்கனவே நம்ம சேனலில் சொல்லியிருக்கின்ற அந்த திருவல்லிதாய கோயிலுடைய ஒரு ரிசம்பிளன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு கோயில். அமுதாம்பிகை சமேத சோமநாதீஸ்வரர் கோயில் கொளத்தூரில் முக்கியமான இடத்துல இருக்கக்கூடிய ஒரு தனி சிறப்பு பெற்ற ஒரு ஈஸ்வரன் கோயில். நமஸ்காரம். ரகசிய உண்மை நேர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள், வாழ்த்துக்கள். அடியார்கள் வாழ, ரெங்கன் நகர் வாழ, சிடகோப்பந்தன் தமிழ் நூல் வாழ, கடல் சூழ்ந்த மண்ணுலகம் வாழ, மணவாள மாமுனியை இன்னும் ஒரு 100 ஆண்டு வாழிய. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம திருவல்லிதாயம் பாடி சிடிஎச் ரோட்டில் இருக்கக்கூடிய அந்த கோயிலுடைய டிட்டோ ஒரு சேம் ரிசம்பிளன்ஸ் தான் இந்த கோயில் இருக்கும். இன்னொன்று, இந்த கோபுரம் இந்த கோயிலில் மொட்டை கோபுரமாக இருக்கும். அது ராஜகோபுரம், ஒரு 3 நிலை அடுக்கு பெற்ற ராஜகோபுரம். இந்த நான் சொன்ன அந்த மொட்டை கோபுரம் உள்ளே நம்ம நுழைஞ்சா அப்படின்னாலே நமக்கு கொடிமரம், பலிபீடம், உள்ள நம்ம சோமநாதீஸ்வரரை நம்ம சேவிக்க முடியும். இந்த கோயிலுடைய தனி சிறப்பு அப்படின்னு நம்ம சொல்லணும் அப்படின்னா, 1745ஆம் ஆண்டு முதலியார் அவர்களால், அதாவது முத்துக்குமார முதலியார் அவர்களால் கட்டப்பட்டு, ஆற்காடு நவாப் அவர்கள் மூலமாக இடம் கொடுக்கப்பட்டு அவரால் கட்டப்பட்ட ஒரு கோயில். ரொம்ப சிரமப்பட்டு பல மக்களிடையே அந்த நன்கொடையை பெற்று கட்டப்பட்ட கோயில் தான் இந்த சோமநாதீஸ்வரர் கோயில். இந்த கோயிலுடைய தனி சிறப்பு அப்படின்னா, இங்கே சோமாஸ்கந்தர் உண்டு. ஆனால் பாடி திருவல்லிதாயத்தில் கிடையாது. இந்த கோயிலில் சோமாஸ்கந்தர் உண்டு. சோமாஸ்கந்தருடைய வழிபாடு ஒரு தனி சிறப்பு பெற்ற ஒரு வழிபாடு. இது ஏற்கனவே நம்ம தனி வீடியோவாகவே பேசியிருக்கோம் நம்மளுடைய சேனலில். சச்சிதானந்தம், அதாவது சிவனும் சக்தியும் ஆனந்தமும் சேர்ந்து ஒரே உருவமாக நம்மளுடைய முன்னோர்கள் நமக்கு கொடுத்த ஒரு வரப்பிரசாதம். அவரை நம்ம வழிபடுறோம் அப்படின்னும்போது பரிபூர்ண ஆனந்தம் நம்மளுடைய வாழ்க்கையில், ஒவ்வொரு வாழ்க்கையிலும் ஏற்படும் அப்படின்னு தான் அதனுடைய சூட்சமம். அந்த வகையில் இந்த கொளத்தூர் ஈஸ்வரன் கோயில், சோமநாதீஸ்வரர் கோயிலில் சச்சிதானந்தம் உண்டு, சோமாஸ்கந்தர் உண்டு. அது மட்டும் இல்லாமல் இந்த கோயிலுடைய தனி சிறப்பு, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மிக முக்கியம் நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, கன்னிமூலையில் கணபதி, அதே போல் சுப்பிரமணியர், வடமேற்கில் சுப்பிரமணியர் உண்டு, முருகப்பெருமான், வள்ளி தெய்வ சேவையோட நமக்கு காட்சியளிக்கக்கூடிய முருகப்பெருமான். அதே போல் சண்டிகேஸ்வரரும் நம்மளுடைய துர்கை அம்பாளும், தட்சிணாமூர்த்தி நமக்கு தெற்கு நோக்கி எல்லா ஈஸ்வரன் கோயிலையும் எப்படி காட்சியளிப்பார்களோ அதே போல் நமக்கு காட்சியளிப்பார். கால பைரவர் இங்கே நமக்கு வடகிழக்கிலே அமைந்து எப்படி எல்லா ஈஸ்வரன் கோயிலில் இருக்காரோ அதே போல் நமக்கு காட்சி கொடுப்பார். இந்த கோயிலில் தனி மகத்துவம் அப்படின்னு நம்ம சொல்லணும் அப்படின்னா, ஈஸ்வரனை பிரதோஷ வழிபாடு அப்படின்றது இந்த கோயிலில் என்னுடைய அறிவு கேட்டின அளவுக்கு தனி சிறப்பாக கொண்டாடப்படுகின்ற ஒரு விஷயம். பிரதோஷ காலத்தில், அதாவது அந்த எக்ஸாக்டாக சொல்லணும் அப்படின்னா 4:30 6 அந்த மணி காலங்களில் இந்த கோயிலில் மிகு விமர்சையாக தனித்துவத்தோடு புறப்பாடோடு கூடிய ஒரு வழிபாடு உண்டு. அதை தொடர்ந்து மக்களுக்கு விநியோகங்களும் உண்டு. பிரதோஷம் அப்படின்றது பிற தோஷங்கள், நம்ம வீட்டில் யாருக்கு எப்பேற்பட்ட தோஷங்கள் இருந்தாலும், இல்லை நம்ம வசிக்கின்ற வீடே ஒரு தோஷத்தோட ஒரு வீடுகள் இருந்தாலும், இல்லை வாஸ்து பலம் பொருந்தி இல்லாமல் நம்முடைய ஜாதகத்திலையும் பல தோஷங்களோடு அவயோகங்களோடு நம்ம பிறந்திருந்தாலும் கூட, இந்த பிரதோஷம் அப்படின்ற ஒரு நாளில் நம்ம சிவனை போய் வழிபடுறோம். சிவனை வழிபடுறது அந்த கால நேரத்தில் நம்ம நாக்கில் பச்சை தண்ணி கூட படாமல் நம்ம வழிபடுறது சால சிறந்தது, தனி சிறப்பு பெற்று இருக்கும். அதனால தான் அதுக்கு பிரதோஷம்னு பேர். அதனால தான் அது முடித்தக்கப்புறம், இப்போ ஈஸ்வரனுடைய புறப்பாடு முடிந்ததுக்கப்புறம் எல்லோருக்கும் விநியோகம் அப்படின்றது இருக்கும், உணவு அப்படின்றது அந்த கோயிலுக்கு ஏற்றாவாறு. ஆனால் பிரதானமாக வெண்பொங்கல் நிச்சயமாக இருக்கும். அந்த அந்த கால நேரத்தில், அந்த 4:30 to 6 அந்த நேரத்தில் நிச்சயமாக ஒரு பச்சை தண்ணி கூட போடாமல் நம்ம உபவாசம் இருந்து 1.5 மணி நேரம், அவ்வளோதான். அந்த நேரத்தில்
நம்ம வழிபடுறோம் அப்படின்றது ஒரு சிறப்பான ஒரு வழிபாடாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய பிறப்பிற்கு ஒரு பெரிய ஒரு அர்த்தத்தை உண்டாக்கக்கூடிய ஒரு காலமாகவும் இருக்கும். ஆகையால் இந்த வீடியோவில் நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம், இந்த கோயிலில் மட்டும் இல்லை, எந்த கோயில் அருகாமையில் இருக்கக்கூடிய எந்த சிவன் கோயில் நீங்கள் வழிபாடு போனாலும் பிரதோஷ வழிபாடு அப்படின்றது ரொம்ப முக்கியம். அது உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சி உங்களுக்கு பிராப்தம் இருந்து நீங்கள் போகிறீங்க அப்படின்னும்போது, அதுவும் வளர்பிறையாக இருந்தாலும் தேய்பிறையாக இருந்தாலும் இந்த 2 பிரதோஷங்களும் நீங்கள் கலந்து கொள்வது ரொம்ப முக்கியம். அதுவும் சனி பிரதோஷம் அப்படின்றது வந்து ஒரு தனி சிறப்பு பெற்ற ஒரு பிரதோஷ வழிபாடு. அந்த நாட்கள் உங்களுக்கு ஏகுவாக இருந்து நீங்கள் போய் அதில் கலந்துக்கிறீங்க அப்படின்னும்போது நிச்சயமாக உங்களுக்கு வாழ்க்கையில் பெரிய மாற்றங்கள் ஏற்படும். அந்த வகையில் இந்த சோமநாதேஸ்வரர் கோயிலில் பிரதோஷ வழிபாடு வந்து தலைசிறந்து சிறப்பாக காலம் காலமாக நடந்து கொண்டு வருகின்ற ஒரு வழிபாடு. இந்த கோயிலுக்கு சென்று பிரதோஷம் அப்படின்னு சொன்னால் இதை நான் திருவிழுதாயமும் நான் சொல்லுவேன். அதே போல் இந்த சோமநாதேஸ்வரர் கோயிலும் 2 கோயிலும் வந்து தனி கனெக்டிவிட்டி உண்டு. 2 கோயிலில் எந்த கோயில் வாய்ப்பு கிடைச்சாலும் நிச்சயமாக போய் நீங்கள் வழிபடுறது நல்லது. இந்த கோயிலுக்கும் அந்த கோயிலுக்கும் சின்ன வேறுபாடு என்னென்னா, அந்த பாடி சிவன் கோயிலில் குரு பகவான் நவகிரக குருக்கு தனி சன்னதி உண்டு. இந்த கோவிலில் சனீஸ்வர பகவானுக்கு தனி சன்னதி உண்டு. இதுதான் இந்த 2 கோயிலுக்குள்ள ஒரு முக்கியமான ஒரு வேறுபாடு. ஆனால் ஈஸ்வரன் இங்கே 2மே வந்து இங்கே சோமநாதீஸ்வரர் இருக்கார். இந்த சோமநாதீஸ்வரருடைய வழிபாடு அப்படின்றது வந்து நிச்சயமாக பெரிய மாற்றங்களை உங்களுக்கு உருவாக்கி தரும். அந்த வட்டாரத்தில் இருக்கக்கூடிய மக்கள் பிரதோஷம் அப்படின்ற வரும்பொழுது நிச்சயமாக அவர் வழிபடுறது ஒரு தலைசிறந்த வழிபாடாக இருக்கும். நன்றி. ஆழ்வார் ஆச்சாரியன் எம்பெருமானார் ஜீயர் தொழிலே சனம் ஆண்டாள் பி சொக்கலிங்கம் தொழிலே சனம் சனம் சனம்.